பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்கள் அனைவரையும் சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே அன்போடு இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜாக நானும், பாஸ்டர் ஷீலா டேனியலும், பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியாவும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை இழந்திருக்கீங்க? நீங்கள் எதை இழந்தாலும், எல்லாவற்றையும் நீங்கள் இழந்தால் கூட, சரீர சுகமோ, ஆரோக்கியமோ, செல்வங்களோ, உறவினர்களோ, உங்களுக்கு வேண்டியவர்கள் எதை இழந்தால் கூட நீங்கள் வந்து நிற்க வேண்டிய இடம் தேவ சமூகமே. வேத வசனம் சொல்லுகிறது, லூக்கா 19:10 இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசு இந்த பூமிக்கு வந்தது நோக்கம் இழந்து போனதை தேட. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 1 சாமுவேல் நம்ம 1 சாமுவேலில் பார்த்தோம் என்றால் 30வது அதிகாரம் வசனம் 19 1 சாமுவேல் சாப்டர் 30 verse 9 அங்கே பார்க்கின்ற பொழுது தாவீது அவன் தன் உயிருக்கு பயந்து சவுல் அவனை வேட்டையாடுகிறான், பயந்து போய் பெலிஸ்தர் நடுவிலே பெலிஸ்தரோடு கூட அவங்க தேசத்தில் இருந்து கொண்டு அவன் என்ன செய்கிறான்? அந்த பெலிஸ்தரோடு கூட இருந்து மாறுவேஷம் போட்டு அவன் நினைச்சு அங்கே இருக்க மக்கள் எல்லாம் அவனை கொள்றான். கேட்டால் நான் இஸ்ரவேலுக்கு போய் அங்கே யுத்தம் பண்ணேன் என்று சொல்லி அங்கே பெலிஸ்தர்களை அடித்து அவளை அடிக்கிறான், அவர்களை கொன்று போடுறான். ஆனால் மாறு வேஷம் போட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு முறை பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலுக்கு யுத்தம் வருகிற பொழுது தாவீதும் அவர்களோடு வருகிறான். அப்படி வருகின்ற பொழுது இங்கே அவனுடைய தகப்பன், அவனுடைய மனைவி, பிள்ளைகள் குடும்பம், ஆடு மாடு எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா எதிரிகள் என்ன செய்தாங்க? சூறையாடி விட்டு கொண்டு போய் விட்டாங்க. இப்பொழுது தாவீது பலன் இல்லாமல் போக மட்டும் அவன் அழுகிறான். கூட இருந்து வர மக்கள் எல்லாம் கல்லெறிந்து அவனை கொல்ல விரும்புகிறாங்க. அப்பொழுது அவன் தாவீது என்ன சொல்கிறான்? அவன் பலன் இல்லாமல் போக மட்டும் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்தான். விழுந்த பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? 1 சாமுவேல் 30வது அதிகாரம் வசனம் 19 அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய எதிரிகள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னாக்க சிறியது பெரியது குமாரர் குமாரத்திகள் ஒன்று கூட குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொள்வதற்கு காரணம், அவன் எல்லாவற்றையும் இழந்து போய் நின்ற பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்தான் தாவீது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது என்ன செய்தார்? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுந்து கட்டக்கூடிய கர்த்தர் தாவீதுக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் எதை இழந்து போயிருக்கீங்க? உங்கள் வாழ்க்கையில் சுகத்தையா, இல்லை சமாதானத்தையா, இல்லை சொத்துக்களை இழந்து போயிருக்கீங்களா? வீட்டை இழந்து போயிருக்கீங்களா? உங்களுக்கு அருமையாய் இருக்கக்கூடிய கணவனையோ மனைவியோ நீங்கள் இழந்து போயிருக்கீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய வேண்டியவர்கள் இழந்து போயிருந்தா அவங்க அதை தாங்கக்கூடிய சக்தியை, பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஒருவேளை சொத்தை இருந்தால் ஆண்டவர் மீண்டும் அந்த சொத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். சமாதானத்தில் இருந்தால் சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. வேலை இருந்தால் வேலையை மீண்டும் நல்ல வேலையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆவிக்குரிய பலன் குன்றி போயிருக்கிறார், மீண்டும் ஆவியில் ஒரு உன்னத பலன், அந்த பெந்தெகோஸ்தே அந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். பெந்தெகோஸ்தே ஆவியை உங்கள் மேல் ஊற்ற விரும்புகிறார். பெந்தெகோஸ்தே ஆவி வருகின்ற பொழுது ஒரு டுனாமிஸ் வல்லமை, தெய்வீக வல்லமை உங்களுக்கு வருகிறது, தெய்வீக அன்பு வருகிறது, தெய்வீக தைரியம் உங்களுக்குள்ளாக வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் மூவ் ஃப்ரம் ஃபியர் டு ஃபயர், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் பயத்திலிருந்து கர்த்தர் ஒரு ஃபயராக உங்களை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தரை நம்புங்க. நீங்கள் எதை இழந்தாலும் நிற்க வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகமே. ஹல்லேலூயா. தாவீது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விழுந்தார். கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார். உங்களுக்கும் ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.